கடினமான பாதையில தான் ஆண்டவர் நடத்துவார், கஷ்டமான பாதையில தான் நடத்துவார். ஆனா அந்த பாதையில எந்த ஆண்டவருடைய பிள்ளை சாட்சியாய் நிற்கிறார்களோ, தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ, அவர்கள் அந்த பாதையின் வழியாய் கடந்து போய் தேவன் ஆயத்தம். நான் நம்புறேன், நீங்க கைகளை தட்டி கொண்டு இருக்கும் போதே, கரங்களை தட்டி கொண்டு இருக்கும் போதே, ஆமேன், ஆண்டவர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறத, உங்களுக்கு முன்குறிச்சத இந்த 100 நாள் ஜெபம் முடியும் போது நீங்க பாப்பீங்க. யோசேப்புக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தது தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் பெரிய ஆசீர்வாதம். கைய மேல உயர்த்தி நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்கப்பா, முழு பலத்தோட சொல்லுங்க. இயேசுவே, என் பிள்ளைக்காக நீர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறத என் பிள்ளை பார்க்கணும். எனக்காக நீங்க ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற அந்த இடத்துல நான் போய் உட்காரணும். அந்த இடத்தை நான் தவற விட்டுற கூடாது. இதுவரையிலும் ஒருவேளை அந்த இடத்தை நான் தவற விட்டுருந்தேன்னா இன்னைக்கு நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவரே கர்த்தர் மறுபடியும் அந்த இடத்துல என்னை கொண்டு போய் நிற்க வைக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி. ஒரு விஷயம் கூட சொல்லுவோம், மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ, நீர் எனக்காக திறந்தது 1000 அன்றோ. உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தோ, என்னை துரத்தி வந்து ஊழியத்தை துவங்க செய்தீரே. என் ஆதாரமே, என் ஆதரவே, ஆளை தாளை முழு பலத்தோடு என் ஆதாரமே. சொல்ல சொல்ல ஆண்டவருடைய மகிமை மகிமை. நீ நல்லவரப்பா, நல்லவரப்பா. ஹalleluya, ஹalleluya. நம்பர் 1 ஆண்டவர் காமனா எல்லாருக்கும் வச்சிருக்கிற ஆசீர்வாதம். நம்பர் 2 இரண்டாவதாக கர்த்தர் எனக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற ஆசீர்வாதம். நம்பர் 3 இன்னொரு ஆசீர்வாதம் இருக்குது. நான் அவரை ஆராதிக்கிறதுனால உண்டாகிற ஒரு ஆசீர்வாதம். நான் அவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறதுனால உண்டாகிற ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை நீங்க கண்டுபிடிப்பீர்களே ஆனால் நிச்சயமா